எனக்கு தெரிய இந்திய அரசியல் வரலாற்றில், இந்திய சமூக வரலாற்றில் தி ஃபர்ஸ்ட் எவர் ஸ்பிரிச்சுவல் நேஷனலிஸ்ட் ஆதிசங்கரர் தான். முதல் ஆன்மீக தேசியவாதி அவர். நாடெங்கும் மடங்களை நிறுவுறாரு. அவர் தமிழ்நாட்டில் கேரளாவில் பிறந்தவர். அப்போ தமிழர் இருந்திருப்பார். அப்போ மலையாள மொழி தோன்றி இல்லாத காலமாக இருந்திருக்கும். அவங்க அம்மா பேர் ஆரியாம்பாள், அப்பா பேர் சிவகுரு. ஆனால் இவருக்கு திராவிட சிசுன்னு பேர். ஆதிசங்கரருக்கு திராவிட சிசுன்னு பேர். ஆனால் அவங்க அம்மா பேர் ஆரியாம்பாள்னு பேர். இந்த ஆரிய திராவிட ரேஸ் தியரி பேசுகிற மூஞ்சில தான் தூக்கி அடிக்கணும். தூக்கி அடிக்கணும். என்னடா நீ ஆரியம் வேற இனம், திராவிடம் வேற இனம்ங்கிறடா. இங்கே மகன் திராவிட சிசுங்கிறாங்க, அம்மா பேர் ஆரியாம்பாளுங்கிறாங்களா. எப்படி அம்மாவும் மகனும் வேற வேற இனமானு கேட்கணும். அதுக்கு என்ன விளக்கம் வருதுன்னு கேட்கணும். அப்படிலாம் வேற வேற இனமெல்லாம் இல்லை. ஆரிய திராவிடம் என்பது இனம் இல்லை. ஆரியன் என்பது மேன்மை தங்கிய மக்களை ஒரு மரியாதையுடன் கூப்பிடுகிற வார்த்தை ஆர்யா அப்படிங்கிறது. இட்ஸ் a ரெஸ்பெக்டபிள் வேர்டு. இப்ப சீதை பல இடங்கள்ல ராமன ஆர்யா அப்படின்னு சொல்றான். ஜடாயு ராவணனை தூக்கிட்டு போறப்போ, சீதைய ராவணனை தூக்கிட்டு போறப்போ ராவணனை தடுத்து ஜடாயு தான் யுத்தம் பண்றான். அந்த ஜடாயு கொல்லப்படுறான். அப்ப ஜடாயுவை பார்த்து சீதை சொல்றான் ஆர்யா அப்படிங்கிறான். ஜடாயு பறவை எப்படி ஆரியனா இருக்க முடியும்? ஆரியன்றது ஒரு இனமா இருந்தா அது எப்படி பறவைக்கு ஆரியான்னு வரும்? கணவனை எப்படி ஆரியான்னு சொல்ல முடியும்? சத்ரபதி சிவாஜி தன் படைகளுக்கு கூறியதுன்னு மகாகவி பாரதியார் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அதில் சொல்லுவார், ஆரியர் இங்கு இருமின் ஆண்கள் இங்கு இருமின் அப்படிம்பார். இந்த படையில் யார் இருக்கணும்? ஆரியர்கள் இங்கே இருங்க, ஆண்கள் இங்கே இருங்க, அவங்கெல்லாம் இருங்க அப்படின்னு சொல்றார். இப்படி ஆரியான்ற வார்த்தை எங்கேயுமே ஒரு இனத்தை குறிக்கிற வார்த்தை இல்லை, அது குணத்தை குறிக்கிற வார்த்தை.